ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஆல்ரெடி நம்ம சேனலில் என் தம்பி கல்யாணத்துக்காக நாங்கள் பண்ண ஷாப்பிங் vlog தான் பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் தான். இது வந்து ரொம்ப மெயினான ஷாப்பிங். பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான லெஹங்கா, முகூர்த்தப்பட்டு, வேட்டி சட்டை, இந்த ஷாப்பிங்லாம் எங்கே பண்ணுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பொண்ணுக்கு லெஹங்கா வந்து நாங்கள் சவுகார்பேட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போனோம். ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் காலையிலே போயிட்டோம். ஒரு 11 o'clock கிட்ட போனால் வந்துட்டு எந்த கடையில் செலக்ட் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஷாப்பிங் பார்க்குறோம் இந்த இன்ஸ்டாகிராமில், அது இதுன்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த கடையில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அந்த கடையில் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அப்படியே சவுகார்பேட்டில் லெஹங்கானாலே இவ்வளோ சீப்பாக கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வச்சு அங்கே வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கா அப்படின்னு சொன்னோம். ஆனால் வந்து நம்ம கரெக்டான கடைக்கு போய் கரெக்டாக நமக்கு பேச தெரிஞ்சு அப்படிலாம் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு வாங்க முடியும். ஆனால் எங்களுக்கு எந்த கடைன்னு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லாதனால இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். எல்லா கடையிலுமே லெஹங்காஸு, ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் வேர்ஸ் அப்படின்னு நிறைய கடை இருந்தது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடைக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போனோம். எந்த கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போனோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துக்கோம். ஸோ டக்குன்னு ஃபெமிலியராக எந்த நேம் தெரியுது, இல்லை பார்க்கறதுக்கு வெளியில் ட்ரெஸ் வந்து எங்கே நல்லா வச்சுருக்காங்களோ அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் நிறைய லெஹங்கா, ஃப்ராக் தான். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கடைக்குள்ளே போனோம். உள்ளே போனால் வந்து சின்ன கடையாக தான் இருந்தது. நல்லா இந்த மாதிரி லெஹங்காஸ் தான் காமிச்சாங்க. கொஞ்சம் காமிக்கிறதுக்குள்ளேயே வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போனோம். அங்கே தான் வந்துட்டு இந்த மாதிரி லெஹங்கா பார்த்தோம். இந்த பொண்ணுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண லெஹங்கா நல்லா இருந்தது. இங்கவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த கடையில். இந்த கடையோட நேம் வந்து ஸ்ரீ பிரைடல் பொட்டிக்கா. இங்கே வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ண 2-3 இது பார்த்தோம், ட்ரையல் பார்த்தோம். ஒரு 2-3 பிடிச்சிருக்குது. ஸோ அது மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. எல்லாத்தையுமே எடுக்க விடலை. அவங்க எந்த கடைக்கு போனாலுமே மோஸ்ட்டாக எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே ரேட்டுமே ஓரளவு கொஞ்சம் பேசினா குறைக்கிறாங்க. சில ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் ரூடாக கூட இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து கரெக்டான ஷாப் போய் கரெக்டாக வாங்கினா தான் நம்மளால் பெஸ்ட்டாக வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஃப்ராக் வாங்கினேன். இது வந்து ராஜஸ்தானி பிரைடல் ஸ்டூடியோவில் வாங்கினேன். ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு ரேட்லாம் குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தா ரொம்ப கம்மியாக தராங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் தான் நிறைய போட்டிருந்தாங்க. பட் அங்கே போனால் எங்களுக்கு எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. இது வந்துட்டு நாங்கள் இன்னொரு கடையில் என் சிஸ்டர்ஸ்க்கெலாம் ஃப்ராக் வாங்கினோம். இதெல்லாம் தான் நாங்கள் சவுகார்பேட்டில் ஷாப் பண்ணது. அதுக்கப்புறம் நான் பெருசாக அங்கே வீடியோ எடுக்க முடியலனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் முகூர்த்தப்பட்டு ஷாப்பிங்காக குரோம்பேட்டில் உள்ள சென்னை சில்க்ஸ் தான் போனோம். ஆல்ரெடி எனக்கு அங்கே தான் சாரீஸ் பார்த்தோம். ஸோ எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி காஸ்ட்லி சாரீஸ் வாங்குறதுக்கு, அதாவது முகூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்கும் நாங்கள் அங்கே தான் போனோம். ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வைக்காமல் 30,000 ஒரு 40,000 வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முகூர்த்தப்பட்டு பார்த்தோம். ஓரளவு நல்லா தான் இருந்தது. பட் முகூர்த்தப்பட்டுன்றப்போ மோஸ்ட்டாக வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கல எங்களுக்கு. ஒரு லெவலுக்கு மேலே காஸ்ட்லியாக போனால் நமக்கு நிறைய கலர்ஸ் அந்தளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. இங்கே தான் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்ததான்னு எனக்கு தெரியல. வேறு எங்கே போய் வாங்கணுன்னு ஐடியா இல்லை. ஸோ நாங்கள் இங்கே நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே பார்க்க அழகாக தான் இருந்தது. பட் வந்து நாங்கள் கலர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக ரெட்டு, மெரூன் அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லையும் தேடி பார்த்தோம். பட் அது மாதிரிலாம் எதுவும் இந்த மாதிரி இல்லை. சில சாரீஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. குறிப்பிட்ட ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் தேடணுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓரளவு நமக்கு எது பிடிக்குதோ அப்படி எடுக்கலான்னு பார்த்தா நம்மளால் ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகான சாரீஸ் ரேட் வேரிஸில் இருந்தது நிறையா. சரி, அங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இன்னொரு சஜஷனுக்கு போத்தீஸ் பக்கத்துலேயே இருக்குது குரோம்பேட்டில். ஸோ அங்கே போயும் பார்க்கலான்னு போய் பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே போட்டதோட அதே சாரீஸ் அங்கே கொஞ்சம் ரேட்டு டிஃபர் ஆன மாதிரி இருந்தது. சரின்ட்டு ஓகே, நாங்கள் சென்னை சில்க்ஸே வந்துட்டோம், இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே பிடிச்ச 2-3 சாரீஸ்லாம் வந்து ட்ரையல் வச்சு பார்த்தோம். ட்ரையல் வச்சு பார்க்கும்போது எல்லாமே எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பொண்ணுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீவே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு முகூர்த்த சாரீ எடுத்தோடனே மாப்பிள்ளைக்கு முகூர்த்த வேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். இது பார்த்தா நிறைய பாக்ஸில் வேட்டி செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா ரேஞ்சஸ்லையுமே மாப்பிள்ளைக்கு வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை வேட்டி இவ்வளோ டிசைனாக வருதுன்னெலாம் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம வேட்டி செட்டெல்லாம் அந்தளவுக்கு பார்க்குறது இல்லையா. பட் இங்கே மாப்பிள்ளை வேட்டின்னு கேட்டால் நிறைய டிசைன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு ரொம்ப சூப்பராக தராங்க. பட் ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். என் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டிசைன் வச்சு அப்படிலாம் வேட்டி வாங்க இஷ்டம் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குற மாதிரியே வேட்டி ஷர்ட்டையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா இது ரிசப்ஷனுக்கு வந்து அவனுக்கு குர்த்தா மாதிரி ஒன்று பார்த்தோம், லாங்காக போடுற மாதிரி. ஸோ அதுவும் அவனுக்கு ட்ரையல் போட்டு பார்த்தோம். எல்லாமே நாங்கள் சென்னை சில்க்ஸ்லேயே ஓரளவு கிடச்சிது. சென்னை சில்க்ஸ்லேயே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேயே பார்த்து வாங்கிட்டோம்.
நாங்கள் நிறைய ஷாப்பிங் வந்துட்டு குரோம்பேட் சென்னை சில்க்ஸில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா டி நகரில் அந்த சரவணா ஸ்டோர் முன்னாடி போட்ட விலாக்லாம் டி நகர் சரவணா ஸ்டோரில் என்ன ஷாப்பிங் பண்ணோன்னு போட்டிருந்தேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாமே வந்து நாங்கள் சென்னை சில்க்ஸ் தான். இங்கே எல்லாமே நல்லா ஃபுல் ட்ரையல் நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்போ சாரீனாலும் சரி ஃபுல்லாக கட்டி காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பாய்ஸுக்கு ட்ரெஸ்னாலும் லுக் எப்படி இருக்குன்னு எல்லாமே வச்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கிஃப்ட் சாரீஸ் எங்கள் அம்மா வாங்க வேண்டியிருந்தது. ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் 2-3 பேர் கொடுக்க வேண்டியது வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கெலாம் எங்கள் மம்மி வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப இயர்ஸாக. ஸோ அவங்க டீச்சர்ஸ்க்கெலாம் சாரீ வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரிலேஷன்ஸ்க்கெலாம் ஆல்ரெடி அன்றைக்கே வாங்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இதுக்கும் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரீஸ் எல்லாமுமே 2000 ரேஞ்சில் தான் வந்தது. மாற்றி செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என் தம்பியும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு சாரீ எடுக்கணும்னு சொன்னான். ஸோ அவளுக்கும் வந்துட்டு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சரி உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருடா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாருக்கும் தேவையானது செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சாரீஸ்லாம் வந்து ஆஃபர்ஸில் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க. அதாவது 2000க்கு 1+1 சாரீஸும் நிறையா இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நிறையா சொல்ல, ஏன்னா வந்து இந்த விலாக் எடுத்து நான் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன். ஸோ எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது ப்ரைஸு அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பெருசாக சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கள் இதில் வந்துட்டு பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து கொழுந்தியாப்பட்டு அப்படின்னு எடுத்து கொடுப்போம். ஸோ அதுக்கும் செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ கல்யாண ஷாப்பிங்னாலே ரொம்ப பெரிய ஷாப்பிங் தான். அதுலேயும் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ரொம்ப டைம் எடுக்குது. இதெல்லாம் வந்து ரெடிமேட் சாரீஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டு இருந்தோம். அதேமாதிரி நம்ம எல்லாருக்கும் அடுத்த டைமில் எடுக்க முடியல. இடையில யாருக்காவது வாங்குறது மறந்து போயிடுது. ஸோ விட்டவங்களுக்குலாம் திருப்பி எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி ஓரளவு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சாரீஸ்க்கெலாம் பில் போட்டுட்டு சுங்காங்கேட்டை கொடுத்துட்டு இது வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. ரொம்ப டைம் 3:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிட போகலான்ட்டு காப்பர் கிச்சன் போனோம். இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காப்பர் கிச்சனில் சாப்பிட போனேன். நல்லா தான் இருந்தது, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு பிளேட்டர் மாதிரி, சிக்கன் பிளேட்டர் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபிங்கர் ஃபிஷ். அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக் பிரியாணி மாதிரி வாங்கினோம். அவங்களே ஒரு பெரிய இதில் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஷாப்பிங்கையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.